உறவுகளே, கண்ணியர்க்கும் காளையர்க்கும் கட்டுப்பாட்டை விதைத்து கற்பு நிலை தவறாது காதல் பயிர் வளர்த்து போர் முறையை கொண்டவர்க்கு நேர்முறையை விதைத்து பின்வரும் சந்ததிகள் பேணுமுறை வளர்த்து பெற்ற திருநாட்டினிலே பற்றுதனை விதைக்கணும். பற்றுதனை விதைத்துவிட்டு நல்ல ஒற்றுமையை வளர்க்கணும். ஒற்றுமையை வளர்க்கணும். நல்ல நல்ல நிலம் பார்த்து நாமும் விதை விதைக்கணும். நாட்டு மக்கள் மனங்களிலே நாணயத்தை விதைக்கணும். நாணயத்தை விதைக்கணும். உறவுகளே, என்ன ஒரு அற்புதமான பாடல்! கண்ணியர்க்கும் காளையர்க்கும் கட்டுப்பாட்டை விதிக்க வேண்டும். அவர்கள் கற்பு நிலை தவறாமல் காதல் பயிரை வளர்த்துக்கணும். கற்பு நிலை தவறி காதல் செய்வது அது ஒழுங்கினமற்ற செயல் அப்படின்னு சொல்லி கவிஞர் எவ்வளோ அழகாக நம்ம கண்ணியத்தையும் பாரம்பரியத்தையும் சொல்கிறார் பாருங்கள். கண்ணியர்க்கும் காளையர்க்கும் கட்டுப்பாட்டை விதி கற்பு நிலை தவறாது காதல் பயிர் வளர்த்து போர் முறையை கொண்டவர்க்கு நேர்முறையை விதைத்து. போர்முறை குணத்துல இருக்கிறவங்களுக்கு நேர்முறையா போர் வேண்டாம், அகிம்சையில போ, அன்பை எடு அப்படின்னு சொல்லி நேர்முறையை அவர்களுக்கு விதைத்து இதை யாருக்கு சொல்றாருன்னா பின்வரும் சந்ததிகள் பேணு முறையை வளர்க்கணும் அப்படிங்கிறார். பின்வரும் சந்ததிகள் இதை கத்துக்கிட்டு அவங்க அந்த நல்ல வழியில வரணும் அப்படி விதைக்க சொல்றாரு. அதான் சொல்றாரு, நல்ல நல்ல நிலம் பார்த்து நாமும் விதை விதைக்கணும். நாட்டு மக்கள் மனங்களிலே நாணயத்தை விதைக்கணும். நாணயம் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டால் உயிர் போனாலும் அந்த வார்த்தையை காப்பாற்ற வேண்டும். அதைத்தான் நாணயம். அது நயமாக இருக்க வேண்டும், நடுநிலையோடு இருக்க வேண்டும், நீதியோடு இருக்க வேண்டும், சமமாக இருக்க வேண்டும். அதான் நாணயம் அப்படின்னு சொல்றாரு. அதான் நாணயத்தை மக்களுடைய இதயத்துல நாணயத்தை விதைக்கணும் அப்படின்னு சொல்ற மிக அழகான பாடல். இன்னும் அதில் 2 சரணங்கள் இருக்கிறது. மிக அருமையாக